ஹலோ மக்களே, நான் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா மிஷின் நடுவதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அபவுட் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் நடுவை. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் பங்காளி சோத்தை வந்து நட்டுனுக்குறாங்க. அந்த படத்தை பார்க்குறோம். ஸோ மொத்தம் புதாரெலாம் இருக்குது பாருங்கள். புதாரெலாம் தாண்டி வந்து மிஷின் நட்டுனுக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மிஷின் ரிவ்யூ கொடுக்க போகிறோம் வாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஓட்டுறதுனா எப்படி, ஸோ மிஷின் ஓட்டுறது எப்படி, ஸோ மிஷின் ஓட்டினா நடக்கும், மிஷின் ஓட்டுறது எப்படி பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறோம் வாங்க. பற்றி போட்டிருப்போம். படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மளாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி பரவாயில்ல, அப்பயும் விவசாயிக்கு வந்து ஓய்வே இல்லைங்க. ஸோ இன்னைக்கு வந்து வேலை செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். உள்ள தந்தை பார்த்துருக்காரு. ஸோ இவர் தான் அவருடைய ஃபாதர் பிக் காட், எங்கள் சித்தப்பா பெரியசாமி அவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மிஷின் தம்பி? இது வந்து பார்த்தீங்கன்னா சாத்திக் மிஷின் ஓனர் யாரு? இவர் பார்த்தீங்கன்னா செட்டி. இவர் பாருங்க செட்டி, இவர் பேர் நாங்கள் வச்சு செட்டி பானே இவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அது அசிங்க பாரு. இவர் என்ன கொஞ்சம் மூஞ்சி காட்டுங்க ஏங்க, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, கொஞ்சம் மூஞ்சி காட்டுங்க. நான் பேசுறேன், நான் டிஎஸ் கம்பெனில ஒர்க் பண்றேன்பா. ஓகே. ஆனா வந்து இவன் பாட்டு இருக்காப்பா, விவசாயத்தை விடக்கூடாது. சரி ஓகே, நீங்களும் பாட்டு ஜாம். சரி ஓகே சார், நீங்களும் இருக்கீங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. இங்க பாருங்க, பேட்ச் ஒர்க் இல்லாம ஒன்னு சொல்றாரு மிஷின் ஓனர். நீங்க கொஞ்சம் இதை கரெக்டா கொஞ்சம் நட்டுருங்க. இங்க பாருங்க சரிங்களா? சொல்லுங்க மிஷின் ஓனர், என்ன பேசாம இருந்தா எப்படி? இது உங்களுடைய முகங்கள் நாங்கள் பார்க்கணும்ல, கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க அசிங்க போகிறீங்க? நாங்கள் கொஞ்சம் பொண்ணு இல்லைல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்று இப்படி தான் லோட் பண்ணுவாங்க ஃபுல்லாக. ஸோ ராஜேஷ் வந்து லோட் பண்ணுறான். லோட் பண்ணுறதுனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 6 ட்ரேவா ராஜேஷ்? இது 6 ட்ரே நாற்று வச்சுட்டாங்கன்னா ஸோ கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நட்டுக்குனே போயிடும் சரிங்களா? ஸோ இது மிஷின் ஆப்ரேட்னா எப்படி ராஜேஷ்? இது ஃபர்ஸ்ட் வந்து இது ஆன் பண்ணிக்கணும். சரி ஓகே. ஆன் பண்ணி ஷோக் இழுத்துட்டு சோக் போட்டுட்டு இசுக்கணுமா? ஷோக் இழுத்து விட்டு இந்த கவர் இசுக்கு போது ஷோக் ஆஃப் பண்ணணும். ஓகே ஓகே. சாக்கு ஆஃப் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இப்போ வந்து நியூட்ரல் இருக்குது. ஓகே. நியூட்ரல் இருந்து பிளான்ட் போட்டால் மூவ் ஆகாது. ஆனால் வந்து கீழே நன்னரும் நடுதான் செக் பண்ணிருப்பீங்க. ஓகே சூப்பர். என்ன பண்ணிட்டு ஃபீல்டு ஒர்க்கில் போட்டுட்டு அப்படியே மெயின் கிளச் விட்டா அதான் மெயின் கிளச் விட்டா அப்படியே மூவ் ஆகும். ஆமாம், நட்டுன்னு போயினே இருக்கும். அவ்வளோதானா? சரி, உங்களுடைய ரிவ்யூ எப்படி? இப்போ விவசாயத்தில் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? விவசாயம் கஷ்டமாக இருக்குதா, ஈஸியாக இருக்குதா? இந்த மாதிரி நன்னறது வேலைலாம் எப்படி இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நல்லா இருந்துச்சுன்னா அது பாட்டுமே நட்டுன்னு போயினா இருக்கும். நாட்டு வந்து சேர்றதுன்னா இது மாதிரி ஆகிடும். சரி, இப்போ நீங்கள் இப்போ சிலர் வந்து நன்னு தண்ணி இல்லாமல் நடுறாங்க. நீங்கள் தண்ணி ஒரு நடுறீங்களே, எந்த காரணம்? இல்லை, தண்ணி இல்லாமல் நட்டா வந்து வண்டி வந்து டைட் தான் போவோம். ஓகே. இல்லை எல்லாம் நாற்று வச்சிடும். ஓகே ஓகே. இதுதான் நடுறீங்க. ஸோ பார்க்க சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே நல்லா நடுதுங்க. Thank you, thank you, thank you, thank you, thank you.